உங்க பசங்க யாராச்சும் போர்டு எக்ஸாம் எழுதியிருக்காங்களா? ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேரண்ட்டா நீங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ல தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்க குழந்தை எந்த அளவுக்கு ஆங்ஷியஸா இருப்பாங்க அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நார்மலா ஒரு பேரண்ட்டா நீங்களே ஒரு விஷயத்த புதுசா பண்ணிட்டு, அதுக்கு ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னும் போது ஒரு பதட்டத்த நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். சேம் லைக் தட் உங்க குழந்தையும் அததான் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ரிசல்ட் என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு பதட்டத்த இருக்கும்போது, அந்த பதட்டத்த இன்னும் கொஞ்சம் அதிகமாக்காம, அவங்கள பாசிட்டிவான டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ள கூட்டிட்டு போறது. வெளியில கூட்டிட்டு போறதோ, இல்ல அவங்களுக்கு புடிச்ச விஷயங்கள்ல அவங்கள என்கேஜ் பண்ணி விடுறதோ, இந்த மாரி பண்ணும்போது அந்த ஆங்ஸைட்டி குறைய ஆரம்பிக்கும். அண்ட் அடுத்த விஷயம் நீங்க பண்ண போறது, அவங்களோட ரிசல்ட்ஸ் பத்தி அதிகமா டிஸ்கஸ் பண்ணாம இருக்கிறது. எப்படி எழுதியிருக்க? என்ன பண்ணியிருக்க? என்ன வரப்போகுது? இத கீப் ஆன் நீங்க பேசிட்டே இருக்கும்போது, அது அவங்களுக்கு ஒரு பெரிய பிரஷரா இருக்கும். கேட்கறது தப்பில்ல. ஆனா, அத மட்டுமே கேட்டுட்டு இருக்கிறது தப்பான ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் உங்க பசங்க ஹெல்தியா சாப்பிடுறாங்களா, தூங்குறாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்கணும். ஏன்னா, அந்த நேரத்துல அவங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப அதிகமா இருக்கும். இல்ல சப்போஸ் உங்களோட பசங்க வந்து கேஷுவலா இருக்காங்க அப்படின்னா, தட்ஸ் ஓகே ஃபைன். தட்ஸ் குட். ஏன்னா, அதையுமே சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, "நீ என்ன கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருக்க, ரிசல்ட் வரப்போகுதுன்னு" சொல்லி அவங்கள வந்து ரொம்ப டிமோட்டிவேட் பண்ணுவீங்க. அத பண்ணாதீங்க. முக்கியமான விஷயம், உங்க பசங்களோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா, அந்த ரிசல்ட்ட நீங்க பேசறதுக்கு பதிலா, அவங்க போட்ட எஃபோர்ட்ட பத்தி பேசுனீங்கன்னா, அவங்க இன்னும் சந்தோஷப்படுவாங்க. 70% எடுத்தாலுமே, அவங்க அதுக்கான போட்ட எஃபோர்ட்ங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அத அப்ரிஷியேட் பண்ணுங்க.